உங்களுக்காக இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்ணீர் வடிக்காமல் இருப்பாரோ? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். அன்பானவர்களே, இன்றைக்கான வார்த்தை யோவான் 11ஆம் அதிகாரம் 35வது வசனம். இயேசு கண்ணீர் விட்டார். அன்பானவர்களே, பாருங்க, இந்த வசனத்தை நாம பார்க்கும்போது இயேசு கண்ணீர் விட்டார், ஒரே ஒரு வார்த்தை இந்த வசனத்திலே இடம்பெற்றிருக்கிறது. பாருங்க, ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்ணீர் வடிக்க வேண்டும்? அவர் தெய்வம் அல்லவா? அவர் ஏன் கண்ணீர் வடிக்கணும்? அவர் கண்ணீர் வடித்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? தெய்வப்பிள்ளையை நன்றாக கவனமாக கேளுங்க. அவர் கண்ணீர் வடித்ததற்கு காரணம் என்ன அப்படின்னா, தாம் நேசித்த ஒரு மனிதன் இறந்து போனான். தாம் நேசித்த மனிதனுக்காக சில கூட்டங்கள் மிகவும் துக்கித்து அழுது கொண்டிருந்த போது ஆண்டவரும் தனக்குள்ளே கலங்கி அழுதார் என்று சொல்லி வேதத்திலே நாம் அறிகிறோம். தேவப்பிள்ளையே, நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், தாம் நேசிக்கிறவர்களுக்காக அவர் கண்ணீர் வடிக்கிறவராக இருக்கிறார். தாம் சிநேகிக்கிறவர்களுக்காக இயேசு கிறிஸ்து கண்ணீர் வடிக்கிறவராக இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்காக இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்ணீர் வடிக்காமல் இருப்பாரோ? உங்களுக்காக இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கண்ணீர் வடிக்காமல் இருப்பாரா? தேவப்பிள்ளையே, உங்களையும் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேசிக்கிறார். அதுதான் நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். உங்களையும் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதிகமாக சிநேகிக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலையும் சில போராட்டங்கள், பிரச்சனைகளை நீங்கள் அகப்படும் போது, உங்க வாழ்க்கையில் நீங்கள் கலங்கி தவிக்கும் போது உங்களை பார்த்தும் அவர் பரிதவிக்கிறார், கண்ணீர் வடிக்கிறார். தேவப்பிள்ளையே, உங்களுக்காக கண்ணீர் வடிக்கிற, உங்களுக்காக பரிதவிக்கிற ஒரு தெய்வம் ஒருத்தர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். எனக்கு அருமையானவர்களே, பாருங்க, அவர் கண்ணீர் வடித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாம் சிநேகித்த அந்த மனுஷனுக்கு அவர் என்ன செய்தார் தெரியுமா? அது வேற யாரும் இல்லை, வேதத்திலே பார்க்கலாம். லாசருங்கிற ஒரு மனிதன் இறந்து போனான். தேவப்பிள்ளையே, மரித்து பல நாட்கள் ஆகிவிட்டது. ஆனாலும் பாருங்க, இயேசு செய்த அற்புதம் என்ன தெரியுமா? தான் சிநேகித்தவர்களுக்காக எதையும் இயேசு செய்வார். அப்படி என்றால் பாருங்க, இந்த மரித்து போன லாசருவை தேவன் உயிரோடு கூட எழுப்பினார். தேவப்பிள்ளையே, உன் வாழ்க்கையில் அவர் உன்னை நேசிப்பார் என்றால் உனக்காக அவர் எதையும் செய்வார். உனக்காக பரிதவிக்கிறவர், உனக்காக கண்ணீர் வடிக்கிறவர். அவர் சும்மா கண்ணீர் வடிக்கிறவர் அல்ல, சும்மா பரிதவிக்கிறவர் அல்ல. உனக்காக அவர் எதையும் செய்வார். கலங்காத, திகையாத, இயேசு உனக்காக இருக்கிறார். God bless you.